இட்லி பொடி செய்ய போகிறோம். பொடிக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ கடலப்பருப்பு, அரை கிலோ கருப்பு உளுந்து, தோல் உளுந்து போட்டுக்கோங்க, வெள்ளை உளுந்து போடக்கூடாது. தோல் உளுந்து அரை கிலோ, அரை கிலோ கடலப்பருப்பு, அரை கிலோ தோல் உளுந்து, 1/4 கிலோ மிளகா, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் கட்டி தான் போடணும், தூள் போடக்கூடாது. இதில் பாதி அளவு பிச்சு உருட்டி வச்சிடணும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும். வறுத்தரணும் நல்லா சிகப்பாக, கருகிடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது. இப்படியே வறுக்கணும். நல்லா சிகப்பாக வரும். இதை வறுக்கணும். அடுத்தது பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அந்த எண்ணெயில் வரமிளகாயை போடணும். நல்லா சிகப்பாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். எடுத்து கொட்டிடணும். அடுத்தது பெருங்காயம், எல்ஜி பெருங்காயத்தை கட்டியாக இருக்கும், அதை எடுத்து இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதை 2-3 உடச்சி போட்டு இது பண்ணால் மிக்சியில் நம்ம வறுத்துட்டு போடும்போது மிக்சி பிளேடு உடஞ்சி போயிடும். இது மாதிரி பொடியாக எடுத்து அரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை வறுத்து அள்ளிக்கணும். இதை வறுத்து அள்ளிட்டு அந்த எண்ணெயில் வரமிளகாயை போட்டு வறுத்துக்கணும். மிளகாய்க்கு இதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொறுன்னு ஒரு அளவுக்கு வறுக்கணும். வதக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் போய் மிக்சியில் போய் பிடிச்சிக்கும். மிக்சி வீணாக போயிடும். இது மாதிரி மொறுன்னு வறுத்து எடுத்து அதை பொடியில் நுணுக்கும்போது தான் அது ஒன்று பவுடராக ஆகிடும். இந்த மாதிரி பட்டையாக சப்பையாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. ஒரு பாக்கெட்டையும் 1/2 கிலோ உளுந்து, 1/2 கிலோ கடலப்பருப்பு, 1/4 கிலோ வரமிளகாய், அதுக்கு இந்த மாதிரி உப்பி வந்துடும். பெருங்காயம் வறுக்கும்போது இப்படி ஒட்டிக்கிடுச்சுனாலும் அது ஆறணுன்னு அப்படி உடச்சி போட்டுக்கோங்க. முழுசாக போடாதீங்க. மிக்சியில் போய் அப்படியே மாட்டிக்கும். மாட்டினா இட்லி பொடி இடித்தாலே மிக்சி வீணாக போயிடும். ஒரு எல்ஜி பெருங்காயம் ஒரு கட்டி, அது 100 கிராம். அந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டால் தான் இட்லி பொடி வாசனையாக இருக்கும். பெருங்காயம் வறுத்து அள்ளிட்டோம். இவ்வளவு பெருங்காயம் போட்டால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். பிடிக்கலைன்னா பாதியாக போட்டுக்கோங்க. பெருங்காயம் வாடை பிடிக்காதவங்க அதை பாதி போட்டுக்கலாம். 1/2 கிலோ கடலப்பருப்பு, 1/2 கிலோ அதுக்கு கருப்பு உளுந்து, அரை கிலோ கடலப்பருப்பு வறுத்துட்டோம். இது 1/2 கிலோ உளுந்து. இதுமாரி சிவப்பாக வறுத்துருங்க. இப்படி நல்லா வறுபடாமல் இருந்துச்சுனாக்கா உளுந்து வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. இதை ஃபேனில் வைங்க. கடைசியாக அந்த மிளகாயை போட்டுக்கோங்க. மிளகாய் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கருவேப்பிலை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ மிளகாய் வறுத்து எடுத்து ஃபேனில் வச்சு ஆற வச்சிடணும். உப்பு இந்த அளவு அடித்து பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி அள்ளி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து தான் போடணும், அதுதான் நல்லா இருக்கும். கடலப்பருப்பு 1/2 கிலோ, தோல் உளுந்து 1/2 கிலோ, பெருங்காயம் ஒரு பாக்கெட்டு, கருவேப்பிலை, இதோட மிளகாய். இது ஆறணுன்னே மிக்சியில் போட்டு ஒரு 4 வாட்டியை கொஞ்சமாக அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அடித்து கலந்து வச்சிட வேண்டியதான். இட்லி பொடி ரெடி. இட்லி பொடி அடித்து வச்சு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு. உப்புமாவுக்கும் ரொம்ப நிறையா பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ரவா உப்புமாவுக்கு இந்த பொடி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க, ரெடி பண்ணுங்கள்.